நாம இந்த வீடியோல நைஸ் டு மீட் யூஎஃப்ஓ பார்ட் 4 தான் பார்க்க போறோம். இதுக்கு முந்தின எபிசோட்ஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. சோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இதுக்கு முந்தின எபிசோட்ல நம்ம குயின்சி இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வெளியே நிறைய பேர் நின்னுட்டு இருந்திருப்பாங்க. அதனால நம்ம லியான் வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு நம்ம ஷாங்க குயின்சி மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வர சொல்ல இவங்களுமே வெளியே வராங்க. ஷாங்க பார்த்ததுமே குயின்சிப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க எல்லாருமே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. குயின்சிமே ரூம்குள்ள உட்காந்து அப்படி சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம லியானுமே அங்க வந்து குயின்சியை கூட்டிட்டு அப்படியே ரூஃப் டாப்புக்கு போறாரு. மேல போனதும் குயின்சி கையில உள்ள சிப்ஸ் எல்லாத்தையுமே இவருமே புடுங்கிறாரு. நீ என்ன பண்ணிக்கிட்டு என்னோட சிப்ஸ் எல்லாத்தையுமே கூட அப்படின்னு சொல்லிட்டு இவருமே சண்டை போட்டு புடுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருமே கத்த குயின்சிமே அமைதியாடுறாங்க. ஆனாலுமே குயின்சி அந்த சிப்ஸ் மேலே தான் கண்ணா இருக்காங்க. இவருமே கையில பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாத்தையுமே அவ கையில கொடுத்துட்டு இது உன்னோட பிளைட் டிக்கெட், அதோ அந்த வழியா போ, நீ எதையுமே எடுக்காத, உனக்காக உன்னோட பிரதரை நான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல குயின்சிமே அந்த டிக்கெட் அப்படி சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கா. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்குமே ஒண்ணுமே தெரியாம பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த பக்கமா போ அப்படின்னு இவர் சொல்ல ஓ ஓகே ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே போறா. இப்ப கொஞ்சம் நின்று யோசிச்சுட்டு நான் கார்டியன்ல நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லியான் கிட்ட வந்துட்டு என்னால போக முடியாது அப்படின்னு சொல்ல நீ போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்றாரு. நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குயின்சிமே அந்த டிக்கெட்டை கொடுக்க இவருமே நீ போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுக்குறாரு. இவருமே என்ன பண்றேன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் இவ பார்த்த படம் வந்து இவளுக்கு ஞாபகம் வருது. நீ யாரையாவது அமைதியாக்கணும்னு நினைச்சேன்னா அவங்களை கிஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துலமே சொல்லியிருப்பாங்க. அதை நினைச்சு பார்த்துட்டு உடனே நம்ம லியான் அப்படியே கிஸ் பண்ணிடுறா. இவருமே அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. இவளுமே அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நான் சொல்றதை கேளுங்க, என்னோட அனுமதி இல்லாம நீங்க என்ன வெளியே போக சொல்ல முடியாது. இன்னும் என்னோட மிஷின் முடியல, அது முடிஞ்சதும் நானே வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல நம்ம லியானுமே குயின்சி உனக்காக இந்த டீம்ல உள்ள மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல என்னது எனக்காக நீங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறீங்களா, அப்பனா நான் தப்பு பண்ண மாதிரி ஆயிருமே, நான் சென்னுகிட்ட போய் மன்னிப்பு கேட்க போறேன், ஷாங் சொன்னது தப்பு தான், சாரி கேட்கறதுனால எல்லாமே சரியாயிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னா. நான் சாரி கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, சின்ன வயசுல இருக்கும்போது பக்கத்து வீட்டுல ஜன்னலை நீ உடைச்ச அதே மாதிரி நினைச்சியா, இத சாரி கேட்கறதுனால இது எல்லாமே சரியாயிடும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா, குயின்சி நீ இப்போ ஒரு பெரிய பொண்ணு ஆயிட்ட, அதோட நீ இந்த படத்தோட நடிகை, அதனால இந்த கம்பெனியோட இந்த படத்தை பத்தி தான் நீ நினைக்கணும், அதனால நான் சொல்றதான் நீ கேட்கணும், இது ஒன்னும் நீ ஹீரோயிசம் காட்டுறதுக்கான நேரம் கிடையாது, உன்னோட சேஃப்டி தான் இப்ப முக்கியம், வெளியே உன்னை எத்தனை பேர் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா, உனக்கு அடிபடுறன்னு கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு இவர் கேட்க நீ ஏன் இப்படி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்க, என்ன சமாதானப்படுத்துறதுக்காக ஏன் இப்படி எல்லாம் கத்தி பேசுற, இதையே நீ மக்கள் கிட்ட போயிட்டு கத்தி பேசி அவங்கள சமாதானப்படுத்த முடியுமா, கத்தி பேசினா எல்லாமே சரியாயிடும்னா நானுமே கத்தி சாரி கேட்கிறேன், நீ விளையாட்டுத்தனமா நடந்துகிட்டு இருக்க, பின்விளைவை பத்தி கொஞ்சமா நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்த உடனே குயின்சி வந்து அவரை கிஸ் பண்ணிடுறா. அப்ப நம்ம லியான் வந்து சில செகண்ட்ஸ் வந்து அப்படியே மறைஞ்சு போயிட்டு திரும்பவும் பழைய நிலைமைக்கு வராரு. இது நம்ம ஷாங்குமே தூரத்துல இருந்து பாக்குறா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே பாத்துக்கிட்டு இருக்கா. உடனே குயின்சியை போய் பிடிச்சி இழுக்கிறா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அப்படியே தனியா கூட்டிட்டு போயிடுறா. சொல்ல போனா இவரை கிஸ் பண்ணது வந்து குயின்சி கிடையாது, குயின்சியோட உடம்புல இருக்க அந்த ஏலியன் தான், ஆனா குயின்சி தான் கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவருமே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே லிப்ட்ல கீழே இறங்கிட்டு இருக்காங்க. நான் இப்ப என்ன செய்யணும், கிஸ் கொடுக்கறதுனால மத்தவங்களை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதா, ஆனா அவர் பேசுறது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு குயின்சி சொல்ல ஷாங்குமே இதை யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்றேன், இந்த மாதிரி நீ வாய் வச்சு வாய் கொடுக்கறத கிஸ்ன்னு சொல்லுவாங்க, இதனால மத்தவங்க வந்து அதை தப்பா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்ல குயின்சிக்குமே அப்பதான் புரிய வருது இது தப்பான விஷயம்ட்டு அவ புரிஞ்சுக்கிறா. அப்பனா பொண்ணுங்களை கிஸ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் கொடுக்கறதுக்கா வரா, அதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்ததுமே எல்லாருமே உங்களை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுமே ஓடி போய் ஒரு புதருக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்கிறாங்க. குஞ்சிமே தலையில கையை வச்சுக்கிட்டு அப்படியே மறையறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஷாங்குமே என்ன போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த கேப்ல நம்ம குஞ்சிமே அப்படியே மறைஞ்சு போயிடுறா. இப்ப இவளுமே அப்பாடி போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு குயின்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அவளை காணோம். எங்க போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு குயின்சி குயின்சி அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே தேடிக்கிட்டு இருக்கா. நம்ம சென்னுமே நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து நம்ம குயின்சி மறைஞ்சு போனாங்க பாத்தீங்களா, அவங்க அப்படியே அவங்க மேல வந்து உட்காந்துடுறாங்க. நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னுமே கேட்க இவளுமே அமைதியா இருக்கா. செக்யூரிட்டியை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவருமே கத்திக்கிட்டு இருக்காரு. அமைதியாரு அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அப்படியே கிஸ் பண்றதுக்காக போறா. அப்பதான் நம்ம ஷாங் சொன்னது இவளுக்குமே ஞாபகம் வருது. உடனே இவ கிஸ் கொடுக்காம அப்படியே பின்னாடி வந்துடுறா. என்ன மன்னிச்சிருங்க சென், உங்ககிட்ட நான் சாரி கேட்கறதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல சரி நீ எங்க இருந்து வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் பி பிளானட்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல என்னது பி பிளானட்ல இருந்து வரியா, அப்பனா நீ ஒரு ஏலியனா அப்படின்னு சொல்லிட்டு இவருமே சிரிக்கிறாரு. இவளுமே அப்படியே பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல உட்கார்றா. சரி நீ பூமியை பத்தி என்ன நினைக்கிற, இங்க யாருமே இல்ல, நீ தயங்காம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல குஞ்சிமே அவங்கிட்ட அந்த புக்கை வாங்கி அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே பார்த்துட்டு இது சாப்பிடுற பொருள் போல அப்படின்னு சொல்லிட்டு இவருமே சாப்பிட போறா. உடனே இவர் அதை புடிங்கிட்டு என்ன பண்ற, இது வந்து புக்கு, இந்த புக்ல மனுஷங்களை எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம், உண்மையாவா சொல்றீங்க அப்படின்னு கேட்க ஆமா இதுக்கு முன்னாடி யாரோ எனக்கு வந்து இதை படிச்சு காமிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ வேணா இங்கேயே இருக்கலாம், இந்த பூமியில நிறைய அழகான பிளேசஸ் எல்லாம் இருக்கு, நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஒரு சொல்ல இல்ல என்னால இந்த இடத்த விட்டு போக முடியாது, நான் கார்டியன் லேனை கண்டுபிடிச்சாகணும், கார்டியன் லேன் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே தேடி அங்க இருந்து போயிடுறா. இவனுமே அவளை நினைச்சு அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம லியானுமே குஞ்சி அவளை கிஸ் பண்ணா பாத்தீங்களா, அதை நினைச்சு இவருமே பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே கிஸ் பண்ற மாதிரி இவருமே வாயை வச்சுக்கிட்டு இருக்க. அப்பன்னு பார்த்து நம்ம சென்னுமே அங்க வந்து இதை பாத்துறான். நீ என்ன நினைச்சு இப்படி பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவருமே கலாய்க்க இவருமே அமைதியா இருக்காரு.
நீ என்கிட்ட இருந்து எதையுமே மறைக்க முடியாது, ஏன்னா நம்ம 2 பேரும் ஒன்னா வேலை செய்யறோம், ஒன்னா தான் விளையாடுறோம். குஞ்சி விஷயத்துல நீ உன்னோட மனசை பறி கொடுத்துட்டேன்னு நல்லாவே தெரியுது. சரி சொல்லு, உனக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சென் நான் உன்னோட ஏஜென்ட், என்னால சமாளிக்க முடியும், நீ உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, ஆனா இது உனக்கு நிறைய குழப்பத்தை ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன், நீ பின்னாடி வருத்தப்படாதப்பா, நீ பேசுறத வச்சு பார்த்தா ஏதோ கிண்டலா பேசுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்க, ஆமா நீயும் குயின்சிமா இல்ல நானும் குயின்சிமான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே போறான். உடனே லியானுமே, சென் நீ எப்ப இருந்து நீ குயின்சி பத்தி எல்லாம் கவலைப்பட ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவனுமே பிகாஸ் எனக்கு குயின்சியை ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அங்க இருந்து போயிடுறான். லியானுமே இதை கேட்டு அப்படியே ஷாக்கா என்னங்கிட்டு இருக்காரு, அவன் என்ன கிண்டல் எதுவும் பண்ணிட்டு போறானா இல்ல உண்மையதான் சொல்றானா அப்படின்னு சொல்லிட்டு இவருமே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க குயின்சி சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம ஷாங்குமே, நீ ஃபர்ஸ்ட் லியானை கிஸ் பண்ண, இல்ல 2 தடவை நீ லியானை கிஸ் பண்ண, அப்புறம் நீ சின்ன கிஸ் பண்றதுக்காக போயிருக்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சொன்னதை நான் நினைச்சு பார்த்தேன், அப்புறம் நான் கிஸ் பண்ணாம பின் வாங்கிட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, நீ 2 பேருமே எந்த ஒரு கவர்ச்சியுமே காட்டாம நீ உன்னோட வலையில விழுக வச்சிருக்க. என்னது கவர்ச்சியா? ஆமா கவர்ச்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல, நீ இப்ப லியானுக்கு கிஸ் கொடுத்திருக்க, அவர் என்னமா அதை ஃபீல் பண்றாருன்னு தெரியல, அதுதான் இப்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, நீ சொல்றத வச்சு பார்த்தா கிஸ் கொடுக்கறதுனால மத்தவங்க அதை தப்பா புரிஞ்சுக்குவாங்க, அதான் நீ சொல்ல வர? ஆமா ஆமா, என்னோட 20 வருஷ அனுபவத்துல நான் சொல்றேன், 3வது தடவை இதே மாதிரி நடந்துச்சுன்னா லியான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. என்னது லவ்வா? ஆமா லவ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல, அது உனக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அப்படியே அமைதியாயிடுறா. அதை பார்த்த குஞ்சுமே அப்படியே பக்கத்துல வந்துட்டு, நீ பொய் சொல்லாத, இது ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு உன்னோட முகத்தை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்ல, உடனே ஷாங்குமே, அங்க பாரு மணி 12 ஆயிடுச்சு, நான் தூங்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே சமாளிக்கிறா. உனக்கு என்கிட்ட அதை பத்தி சொல்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, சரி நீ வேணா எவ்வளவு வேணா டைம் எடுத்துக்கோ, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. மணி என்ன ஆச்சுன்னு பாரு, வெயிட் பண்ண போறியா? நீ வேணா தூங்காம இருக்கலாம், ஆனா என்னாலாம் தூங்காம இருக்க முடியாது, நாங்களாம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாகணும், டைமும் எங்களுக்கு ரொம்பவும் முக்கியம், உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்காக நான் இன்னைக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கேன் தெரியுமா, நான் இப்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, குயின்சியுமே நான் இன்னைக்கு பண்ண எல்லாத்துக்குமே என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே சொல்றா. அப்பதான் நம்ம ஷாங்குமே ஒரு விஷயம் ஞாபகம் வருது, நம்ம குயின்சி நம்ம லியானை கிஸ் பண்ணும்போது அப்ப நம்ம லியான் சில செகண்ட்ஸ் மறைஞ்சு போயிட்டு திரும்பவுமே வந்திருப்பாரு. அதை நம்ம ஷாங்குமே பார்த்திருப்பாங்க. இப்ப அதை நினைச்சு பார்த்துட்டு குயின்சி கிட்ட, குயின்சி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நீ லியானை கிஸ் பண்ண பாத்தியா, அப்ப அவர் சில செகண்ட்ஸ் மறைஞ்சு போயிட்டு திரும்பவுமே பழைய நிலைமைக்கு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னது கண்ணுக்கு தெரியாம லியான் மறைஞ்சாரா? ஏன் உனக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, இல்ல எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, ஆமா அவர் உண்மையிலேயே சில செகண்ட்ஸ் மறைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல நம்ம குயின்சியுமே யோசிக்கிறா. நீ கன்ஃபார்மா சொல்றியா அவர் மறைஞ்சுதான் போனாரா அப்படின்னு கேட்க, ஆமா என்னோட கண்ணு மட்டும் இப்ப கேமராவா இருந்துச்சுன்னு வையேன், நான் அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட போட்டு காமிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே சொல்றா. இப்ப குயின்சியுமே யோசிச்சு பார்த்துட்டு, என்னோட பி பிளானட் மில்கி வே கேலக்சில இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு, நான் கார்டியன் லேனோட அசிஸ்டன்ட், என்னாலையும் கார்டியன் லேனாலையும் கண்ணுக்கு தெரியாம மறைய முடியும், ஆனா என்னோட இன்விசிபிள் பவர் ஸ்டேபிளா இல்ல, அதனால என்னால இப்போதைக்கு மறைய முடியாது, அப்பனா நம்ம லியான் தான் நான் தேடி வந்த லேனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, ஆமா ஆமா அவரா கூட இருக்கலாம், ஏன்னா நீ ஒரு ஃபீமேல் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியானுக்கு நல்லாவே தெரியும், அதனால நீ அவரை ஈஸியாவே கண்டுபிடிச்சுன்னு அவருக்கும் தெரியும், அதனாலதான் அவர் உன்னை வெளியே அனுப்புறதுக்காக இப்படி ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாங்குமே சொல்ல, குயின்சியுமே எழுந்துட்டு, இனிமே என்னால அமைதியா இருக்க முடியாது, நம்ம லியான் மேல டவுட் வந்துருச்சு, அவரை நல்லா செக் பண்ணி ஆகணும், அப்படி பண்ணா லேனை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே முடிவு பண்றாங்க. ஆனா நான் ஒண்ணு மட்டும் நோட் பண்ணேன், நீ குயின்சி மாதிரியே இல்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்க, நீ என்கிட்ட இருக்கும்போது மட்டும் நல்லா குயின்சி மாதிரி நடந்துக்க முடியும், ஆனா அதே மத்தவங்க கிட்டையும் நீ அதே மாதிரி நடந்துக்கணும், உனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்கிற மாதிரி நீ நடந்துக்கணும், ஒரு கோலை மாதிரி நீ நடந்துக்கணும், முக்கியமா நம்ம லியான் கிட்ட நீ அப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்ல, இவளுமே அதெல்லாம் தேவையே இல்லை, நான் இப்பவே அவரை போய் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே எழுந்து போறா. ஏய் நீ இப்ப என்ன செய்ய போற, நீ இப்ப லியானோட ரூமுக்கு போயிட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டிட்டு அவர் கழுத்துல மச்சம் இருக்கான்னு பார்க்க போறியா அப்படின்னு கேட்க, நம்ம குயின்சியுமே ஆமான்னு சொல்றா. நான் லேனை கண்டுபிடிக்க அந்த மச்சம் தான் எனக்கான க்ளூ, ஆனா அவர் எந்த ரூம்ல இருக்காருந்தாப்பா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, என்னது இது கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாங்குமே ஷாக் ஆயிடுறா. சரி இப்ப லேட் ஆயிடுச்சு, இப்ப வேணா நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே தூங்க போறா. ஏய் நீ ரூம் நம்பரையா சொல்லிட்டு போப்பா அப்படின்னு கேட்க, சரி நான் சொல்றேன், ஆனா யாராவது நீ ரூம்குள்ள போறத பார்த்தா சில ரூமர்ஸ் எல்லாம் பரவ ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்ல, என்னது ரூமர்ஸா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு குயின்சி கேட்க, அதை நான் எப்படி சொல்லுவேன், நீ இப்போ ஒரு பொண்ணு, அதனால இந்த டைம்ல நீ ஒரு பையனோட ரூமுக்கு போனா அது தப்பான விஷயமா இருக்கும், அது அயோக்கியத்தனமான விஷயம். என்னது அயோக்கியத்தனமான விஷயமா, பூமியில இருக்க நீங்க எல்லாருமே எப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னை எதையுமே செய்ய விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சிப்ஸையுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம குயின்சி போன்ல படம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவ லைட்டா கண்ணை மூட போகும்போது அவளுக்கு சில இல்யூஷன் எல்லாம் வருது. நம்ம சின்ன ஒரு இடத்துல பாட்டு பாடிக்கிட்டு இருக்க மாதிரி இவளுக்கு தோணுது. அங்க நம்ம உண்மையான குயின்சி அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுவும் அவன் பாடுறத அவர் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. உண்மையான குயின்சிக்கு நம்ம சென்னுனா ரொம்பவுமே பிடிக்கும். இப்ப சென்னுமே அடுத்து மேடைக்கு வர போகுது யாரு தெரியுமா, நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின்சியை பார்த்து இவனுமே கூப்பிட்டு இருப்பான். நம்ம குயின்சியுமே அப்படியே தயக்கத்தோட முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்ப லைட்டா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. இதை சுத்தி உள்ள எல்லாருமே பாக்குறாங்க. சென்னுமே
இவளுமே சரி அவளை விடுங்க, நம்ம வேற ஒரு ஆளை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை கூப்பிட்டு அப்படியே கையில பொக்கையெல்லாம் கொடுத்து போட்டோலாம் எடுத்துக்கிறான். இதை குயின்சியுமே அப்படியே சோகத்தோட ஒரு இடத்துல நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. அங்க நம்ம லியானுமே அங்க வந்துட்டு உனக்கு அவனை எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே கேட்டிருப்பாரு. அதை நம்ம குயின்சியுமே நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப இன்னொரு இலியூஷனுமே வருது. நம்ம குயின்சியோட பிரதர் வந்து பணத்தெல்லாம் ஏமாத்திருப்பாரு பாத்தீங்களா, அவர் நம்ம குயின்சியை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. அப்ப நம்ம குயின்சியை கூட்டிட்டு இவருமே ஓடிக்கிட்டு இருக்காரு. பின்னாடி ரவுடி பசங்க வந்துகிட்டு இருக்கானுங்க. இப்ப இவங்க 2 பேருமே அப்படியே சுத்தி வளைச்சறாங்க. குயின்சியுமே ரொம்பவுமே பயத்துல இருக்கும்போது நம்ம லியானுமே அங்க வராரு. டேய் நீ என்ன பெரிய ஹீரோவா, தனியா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்பதான் நம்ம லியானுக்கு பின்னாடி வந்து பாடி கார்ட்லாம் வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்து அந்த ரவுடி பசங்களுமே அங்க இருந்து பயந்து ஓடி போயிடறானுங்க. இந்த குயின்சியுமே பாக்குறா. இந்த விஷயம் எல்லாமே உண்மையான குயின்சிக்கு நடந்த விஷயங்கள். இந்த விஷயம் எல்லாமே இப்ப குயின்சியோட உடம்புல இருக்க அந்த ஏலியனுக்கு ஞாபகம் வருது. நம்ம லியானுமே குயின்சியையும் அவளோட பிரதரையுமே காப்பாத்திருப்பாரு. அப்புறம் நம்ம குயின்சிக்கு வேலை போட்டு கொடுத்துட்டு அவளுக்கு ஒரு சான்ஸுமே கொடுத்திருப்பாரு. குயின்சி வந்து ஒருத்தரை நேசிக்கிறா. ஆனா அதே மாதிரி லியானும் நம்ம குயின்சியை தான் நேசிக்கிறாரு. லியானுக்கு நம்ம குயின்சி மேல இருக்கிறது அன்பா இல்ல காதலா அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப காலையில விடிஞ்சதுமே நம்ம ஷாங் வந்து அப்படியே காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே போன் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப குயின்சியுமே அழகா அப்படியே மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ஷாங் முன்னாடி வந்து நின்னுட்டு, ஷாங் என்னை பத்தி நீ இப்ப என்ன நினைக்கிற, என்ன பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஷாங்கையும் அப்படியே நம்ம குயின்சியை மேலையும் கீழையும் பார்த்துட்டு, நீயே இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டிருக்க, ஏன் நல்லா இல்லையா, நான் லியானை மீட் பண்ண போறேன் அதனாலதான் போட்டிருக்கேன். என்னது இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவரோட ரூமுக்கு போக போறியா? ஆமா அவரோட ரூமை நான் கிளீன் பண்ண போறேன், அதனாலதான் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ட்ரெஸ் அவருக்கு பிடிக்கும்பா அப்படின்னு சொல்ல, நீ அவரோட ரூமுக்கு போனா அவர்கிட்ட இருக்கிற அந்த மச்சத்தை பார்க்க முடியாது, ஏன்னா அவரு ட்ரெஸ்ஸை இறுக்கமா போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, நம்ம குயின்ஸுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே கேட்க, இப்ப ஷாங்குமே ஒரு ஐடியா பண்ணிட்டு, சூப்பரான ஐடியா எனக்கு ஒண்ணு தோணுது, ஹனி ட்ராப்பா நம்ம யூஸ் பண்ணலாம். சூப்பர்ப்பா ஆமா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின்சி கேட்க, ஹனி ட்ராப்னா என்னன்னா உன்னோட அழகை பயன்படுத்தி அவரை மயக்கிறது, புரியுதா? சரி நான் உனக்கு சில நுணுக்கங்களை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. உன்னோட தோள்பட்ட ட்ரெஸ்ஸை லைட்டா விளக்கிட்டு, ஹாய் லியான் நீங்க இப்ப ரொம்பவுமே ஹாட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவளுமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. இவளுமே அவன் சொல்லி கொடுக்குற மாதிரியே செஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப அதே மாதிரி நம்ம லியானோட ரூமுக்கு போயிட்டு அவர்கிட்ட ஹாய் லியான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ரொம்பவுமே ஹாட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் மேல உட்காந்து அவரோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அவருக்கு மச்சம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஷாங் வந்து லியான் இருக்கிற இடத்துலதான் இருக்கா. இவங்க 2 பேருமே ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஷாங்கும் லியான் கிட்ட போய் எப்படி நம்ம பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே ரொம்பவுமே தயக்கத்தோட நின்னுகிட்டு இருக்கா. அவரோட ஷூ, வாட்ச், போன் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு, வாவ் இது எல்லாமே எவ்வளவு காஸ்ட்லியானதா இருக்கு, இந்த மாதிரி காஸ்ட்லியான பொருட்களை நான் வாங்கியே ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கு அவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம குயின்சிமே ஆமா பணம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின்சிமே கேக்குறா. இது ஒரு நல்ல கேள்வி. பணம்னா என்னன்னா அதை எப்படி நான் உனக்கு சொல்றது, நாம இப்ப இந்த டீம்ல இருக்கோம், ஏன் நம்ம இங்க இருக்கோம்னா நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் இங்க இருக்கோம். அந்த பணத்தை வச்சு ட்ரெஸ், பேக், ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பணத்தை வச்சு எது வேணாலும் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது நம்ம லியானுமே பார்த்துட்டு அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருமே சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே கொஞ்சம் பின்னாடி போயிடுறா. இப்ப அவர்கிட்ட எப்படியாவது பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அப்படியே தாங்கிக்கிட்டு இருக்கா. நம்ம குயின்சிமே லியானோட ரூம்ல இருக்கிற அவரோட சூட்கேஸை திறந்து பாக்குறா. அதுல ஒரு போட்டோவுமே இருக்கு, அதையுமே பாக்குறா. ஷாங் நான் இப்ப லியானோட சின்ன வயசு போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்கேன், இவர் சின்ன வயசுல ரொம்பவுமே அழகா இருக்காரு. என்னது நீ அவரோட சின்ன வயசு போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்கியா, அவரு கூட யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவரு கூட சில பொண்ணுங்க இருக்காங்க, பாக்க அவர் மாதிரியே இருக்காங்க. ஆமா இது மாதிரி வாங்குறதுக்கு நமக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின்சி கேட்க, அதுக்கெல்லாம் பணம் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம டைரக்டருமே லியான் கிட்ட தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதை பார்த்து சங்கமே, குயின்சி நம்ம லியான் வந்து ரெடி ஆயிட்டாரு, நீனுமே ரெடியா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம குயின்சிமா ஐயோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தலையில அப்படி கை வச்சுக்கிட்டு, என்னால இதை பண்ண முடியாதுப்பா, எதுக்கு அப்படி தங்கிக்கிட்டு இருக்க, சரி உனக்காக உன்னோட தம்பி கிட்ட கேட்டு நான் உன்னோட பழைய போட்டோஸ் எல்லாம் வாங்கி தரேன், அதை பார்த்தது நீ உற்சாகமாயிருவா அப்படின்னு சொல்ல, ஆமா போட்டோ எப்படி கிடைக்கும், குயின்சி தான் அனாதையாச்சே, அவ ஆர்ஃபனேஜ்ல தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு குயின்சி சொல்ல, ஓ என்ன மன்னிச்சிருப்பா நான் அதை மறந்துட்டேன், நீ சாரி கேட்க வேண்டிய அவசியமே இல்ல, ஏன்னா நான் இப்ப குயின்சி கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, ஓ ஆமால நீ குயின்சி கிடையாதுல, நீ குயின்சி மாதிரி நல்லா நடிக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே சொல்றா. குயின்சி இந்த போட்டோவை பார்க்கும்போது லியானுக்கு இது ரொம்பவுமே முக்கியமான போட்டோ மாதிரி தெரியுது, இதை வச்சு பார்த்தா கண்டிப்பா கார்டியன் லேன் வந்து இவரா இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்பனா சரி நம்ம பிளான் ஏவ செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அப்படியே டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம லியானுமே அங்க வராரு. அவரை பார்த்ததுமே அப்படியே பாடுற மாதிரி அப்படியே ஆக்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹாய் லியான் நீங்க இந்த ட்ரெஸ்ல இன்னைக்கு ரொம்பவுமே அழகா இருக்கீங்க, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி இவளுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க குயின்சிமே ஹலோ ஷாங் நீ பேசுறது எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம குயின்சி இருக்கிற அந்த ரூம்ல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. யாரோ ஒருத்தர் உள்ள வராரு. அவர் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு அப்படி குளிக்கிறதுக்காக போறாரு. குயின்சிமே என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே வெளியே வந்து பாக்குறா. இந்த பக்கம் நம்ம லியான் வந்து 2 பீர் பாட்டில் எடுத்து இவகிட்ட காமிச்சிட்டு, நம்ம குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்க கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம குயின்சிமே உள்ள யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே பாத்துக்கிட்டு இருக்கா. அங்க நம்ம சென்னுதான் இருக்காரு. இவளுமே அப்படியே மெதுவா வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்றதுக்காக போறா. அப்படியே லைட்டா திரும்பி பார்த்தா பக்கத்துல நம்ம சென்னு வந்து நிக்கிறாரு. குயின்சிமே
இவளுமே அதை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறா. சின்னமே நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்க நம்ம ஷாங் சொன்னதை குயின்சிமே நினைச்சு பாக்குறா. நம்ம லியான் மேல டவுட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்திருப்பா. அதை இவளுமே நினைச்சு பார்த்துட்டு ஒருவேளை சென்னா இருக்குமோ ஷாங் சொன்ன மாதிரி இவனை மயக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே ட்ரை பண்றா. இப்ப அவன் கிட்ட போயிட்டு அவனோட தோள்படையில உள்ள மச்சத்தை பாக்குறதுக்காக அவனோட டவலை அவுத்து விட்டுறா. அவனுமே அதை பார்த்து அப்படியே ஷாக்கா நின்னுகிட்டு இருக்கான். இவளுமே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப அவனை லைட்டா தள்ளி விட்டுட்டு இவளுமே அப்படியே அவன் மேல படுத்துறா. இவங்க ரெண்டு பேருமே அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம் பார்த்து சென்னுமே நாம ஒன்னா சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவளுமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து நம்ம லியானுமே உள்ள வந்துட்டு இதை பாத்துறாரு. சென் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்துறாரு. குயின்சிமே அப்படி திரும்பி பாக்குறா. உடனே லியானுமே அப்படியே குயின்சியை எழுப்பி விட்டுட்டு அவனோட டவலை எடுத்து அவனுக்கே கொடுக்குறாரு. நீ இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்த. அமைதியாரு அமைதியாரு, அவதான் என்னோட ரூமுக்குள்ள வந்தா அப்படின்னு இவர் சொல்ல, குயின்சி நீ அந்த ரூமுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவளுமே அமைதியா இருக்கா. நீ நல்லா இருக்கல சொல்லு குயின்சி அப்படின்னு சொல்லிட்டு இவருமே கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவளுமே சுத்தி முத்தி பாத்துட்டு என்னாச்சு குயின்சி அப்படின்னு சொல்லிட்டு இவருமே கேட்டுக்கிட்டு இருக்காரு. குயின்சிமே என்ன மன்னிச்சிருங்க, எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரின்னு கேட்டுட்டு அவளுமே அங்கிருந்து ஓடி போயிடுறா. சென்னுமே லியான் கிட்ட லியான் நீ அவளை ரொம்பவுமே கஷ்டப்படுத்திட்ட போல, டே வெண்ண எல்லாம் ஒன்னாலதான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவருமே கோவமா அங்கிருந்து வெளியே போயிடுறாரு. டேய் நான் ஒன்னும் செய்யலடா அப்படின்னு சொல்லிட்டு சென்னுமே இங்க இருந்து கத்துறாரு. லியானுமே வெளியே போயிட்டு அவளை புடிச்சு குயின்சி கவலைப்படாத என்ன பாரு, இல்ல இல்ல நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கும் சென்னுக்கு இடையில எதுவுமே இல்ல, அப்புறம் எதுக்காக நீ அந்த ரூமுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் உங்க ரூம் நினைச்சுதான் நான் அங்க வந்தேன், நீங்க நினைச்சுக்கிட்டு தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன், வேற எந்த நோக்கத்துக்காகவும் நான் அப்படி பண்ணல, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க சரி சரி உனக்கு இப்ப உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவருமே தொடுறாரு. உடனே குயின்சி வந்து அப்படியே மாயமா மறைஞ்சு போயிடுறா. இவருக்குமே ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருமே பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம சென்னுமே அங்க வந்துட்டு ஏய் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவருமே கேக்குறான். இவருமே கண்ணாடி எல்லாம் கழட்டிட்டு பாக்குறாரு. அங்க குயின்சியை காணோம். இங்க இருந்த குயின்சி அப்படியே மாயமா மறைஞ்சிட்டாடா. என்னது மறைஞ்சு போயிட்டாளா? நான் பாக்கும்போது நீ மட்டும் தானே இங்க நின்னுகிட்டு இருந்த, வேற யாருமே இங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம ஷாங்குமே அப்படியே காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப குயின்சிமே அங்க வந்துட்டு அவர் இங்கதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவருமே கத்திக்கிட்டே உள்ளவரா அப்படியே மறையறதுக்குமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. யார் இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாங் கேட்க வேற யாரு நம்ம சென்னும் லியானும் தான் அங்க இருக்காங்க. நான் லியானை பார்க்க போயிட்டு நான் தெரியாம சென்னை பாத்துட்டேன், லியான் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன், அதனால என்ன பிடிக்கிறதுக்கா வராரு, நான் எப்படி அங்க இருந்து ஓடி வந்துட்டேன், அவர் அங்க வருவார்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டு கீழே அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு என்ன பாரு நான் கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே கேட்டுக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம லியானுமே டேய் நான் ஒன்னும் ஜோக் எல்லாம் பண்ணலடா, அவ உண்மையாவே காணாம போயிட்டாடா, எனக்கு தெரிஞ்சு நீ குடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் உன்னோட கற்பனை தான், இல்ல இல்ல அவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கதான் இருந்தா, இப்ப திடீர்னு அப்படி மாயமா மறைஞ்சிட்டா, சரி நீ என்ன நம்பலைன்னா வா நம்ம அவளோட ரூமுக்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின்சியோட ரூமுக்கு போயிட்டு அப்படியே கதவெல்லாம் தட்டிக்கிட்டு இருக்காங்க. இவளுமே பயந்து அப்படியே மறையறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. குயின்சி குயின்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கதவெல்லாம் தட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஷாங்குமே சரி நான் சொல்றத நல்லா கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஷாங்கு தான் வந்து கதவை திறக்கிறா. ஹாய் லியான் சென் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல ஆமா குயின்சி உள்ள இருக்காளா? ஆமா அவ உள்ளதான் இருக்கா. என்னது உள்ள இருக்காளா? ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ வெளியே போயிருந்தா, அப்புறமா திரும்ப வந்துட்டு டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவ படுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல நம்ம லியானுமே இதை நம்ப மாட்டாரு. சென்னுமே அவ எப்போ வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தா, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க இவருமே கொஞ்சம் யோசிச்சுட்டு அவ இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் எதுக்காக உங்ககிட்ட பொய் சொல்ல போறேன், இப்ப லியானுமே அவ தூங்கிக்கிட்டு இருக்கா தானே, அப்பனா அவளை வெளியே வர சொல்லு அப்படின்னு சொல்ல நம்ம ஷாங்குமே குயின்சி வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே கூப்பிடுறா. நம்ம குயின்சிமே அப்படியே தூக்கத்துல எழுந்து வர மாதிரியே அப்படியே வெளியே வரா. இப்ப அப்படியே லியானை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே கேட்கறா. ஒண்ணும் இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே அப்படியே ஒரு குழப்பத்தோடய அங்க இருந்து கிளம்பிடுறாரு. சின்னமே அப்பனா நம்ம ஒன்னா சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஓகே ஓகே நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே சொல்றா. இப்ப சென்னுமே அங்க இருந்து போயிடுறாரு. இப்பதான் நம்ம ஷாங்குக்குமே தெரிய வருது இவ லியானை பாக்குறதுக்கு பதிலா நம்ம சென்னை பாத்துட்டான்னு. அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு காலை தூக்கி அவளோட வாயில வச்சுட்டு ஏன் அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க சரி நடந்தது நடந்து போயிருச்சு, இப்ப நீ அவரை மீட் பண்றதுக்காக போற. சென்னோட ஃபேன்ஸுக்கு இது ரொம்பவுமே பிடிக்கும், அவர் ரொம்பவுமே அழகானவரு, கொஞ்சம் மென்மையானவரும் கூட, அவர் லைட்டா வெக்கம்லாம் படுவார் அப்படின்னு சொல்லிட்டு டெடி பேருக்கு சென்னோட போட்டோவை ஒட்டி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோக்கு மொத்தம்லாம் கொடுக்குறா. உடனே குயின்சிமே எல்லாம் ஒன்னாலதான், நீ ஏன் ப்ளூடூத் ஹெட் பண்ணும் போது எடுத்த, எல்லாம் லியானால வந்ததுதான், அவரு தான் என்ன குடிக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இவ சொல்ல இப்ப குயின்சிமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப சென்னோட போட்டோவை பார்த்துட்டு ஒருவேளை சென்னு கூட லேனா இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே யோசிக்கிறா. அவர் தானே கன்ஃபார்மா சொல்ல முடியாது, அவரையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். கரெக்ட் தான், நான் ஃபர்ஸ்ட் லியானை போய் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே எழுந்து போறா. நம்ம ஷாங்குமே அவளை தடுத்து நிறுத்துறா. லியான் உன்னை இப்ப ரொம்பவுமே சந்தேகப்படுறாரு, அப்பனா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க நம்ம ஷாங்குமே இப்ப வேணாப்பா நான் லைட்டா குடிச்சிருக்கேன், அதனால எனக்கு லைட்டா தூக்கம் வர மாதிரி இருக்கு, நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே தூங்க போறா. நீ தூங்க போயிட்டா அப்ப நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு குயின்சி கேட்க இந்த போனை பாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே போனை கொடுக்குறா. இப்ப குயின்சிமே அப்படியே போனை பாத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்குமே லைட்டா போர் அடிக்குது. இப்ப ஷாங்க தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றா. இப்ப சென்னோட டவலை அவுத்து விட்டுட்டு அதை பாத்துருப்பா பாத்தீங்களா, அதெல்லாம் அவன் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. சை இந்த மாதிரிலாம் தப்பாலாம் நினைச்சு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெடி பேரை தூக்கி ஓரமா போட்டுட்டு இவளுமே அப்படியே போனை பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்ச
நேரம் போகுது. இவளுமே என்ன பண்றது தெரியாம அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. மனுஷங்க எல்லாம் ஏன் தான் இப்படி தூங்குறாங்கன்னே தெரியல. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே யோசிக்கிறா. இப்ப நம்ம ஷாங்கோட போனுக்கு ஒரு மெசேஜுமே வருது. இவளுமே அதை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. பார்த்தா அதுல பாஸ்வேர்டு போட்டிருக்கு. இவளும் ஒவ்வொரு பாஸ்வேர்டா போட்டு பாக்குறா. ஆனா அது ஓப்பனே ஆகல. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவளோட பவரை யூஸ் பண்ணி அதை ஓபன் பண்றா. அதுல என்ன போட்டிருக்குன்னா, குயின்சி வந்து சென்னை அடிச்சது வந்து வெறும் அது ஸ்கிரிப்ட் தான், அது ரொம்ப பெருசாக்க வேணாம், இது அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை கிடையாது. குயின்சி வந்து சென்னோட பெரிய ஃபேன். அவ சென்னோட ரசிகர் மன்றத்துல கூட இருக்கா. அப்படி இருக்கும்போதுதான் நம்ம லியான் மூலமா சென்னு கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனாலதான் இவ நடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு இவளுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப ஷாங்கோட சவுண்டுமே கேட்க ஆரம்பிக்குது. அதனால இவ பாத்ரூம்குள்ள போயிடுறா. உள்ள போயிட்டு இவளுமே போனை பாக்குறா. இவ தெரியாம சோசியல் மீடியால உள்ள ஒரு கேமராவை ஆன் பண்ணி விட்டுறா. என்ன இது போன் எப்படி கண்ணாடி மாதிரி மாறிச்சு, இதுவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அதை பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா இது எல்லாமே சோசியல் மீடியால லைவா போய்கிட்டு இருக்கு. இதை மக்கள் எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. குயின்சி ஏன் இப்படி பண்ண, உன்னை பார்க்கவே பிடிக்கல, முதல்ல லைவை கட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, குயின்சி உண்மையிலேயே நீ ஒரு நல்ல நடிகை, அவங்கள நீங்க தப்பாலாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குயின்சிக்கு இது எதுவுமே புரியவே இல்ல. குயின்சி நீ எங்க இருக்க, என்னோட போன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாங்குமே அங்க இருந்து சவுண்ட் விட்டுக்கிட்டு இருக்கா. குயின்சிமே பயந்து போயிட்டு இந்த போனை எப்படி அமர்த்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த போனை அப்படியே அமர்த்திடுறா. இந்த போன் எப்படி ஆஃப் ஆச்சோ அதே மாதிரி அந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருந்த எல்லாரோட போனுமே அப்படியே ஆஃப் ஆயிடுது. என்ன இதுல எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே போனை ஆட்டி ஆட்டி பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஷாங்குமே குயின்சி நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன், இது உடஞ்சு போச்சு போலே அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அப்படியே பாத்ரூமே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா. இப்ப ஷாங்குமே பாத்ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக இவளுமே வெளியே நின்னுக்கிட்டு உள்ள போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குயின்சிமே தடுக்கிறா. வழி விடுப்பா, நான் பாத்ரூம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல நம்ம குயின்சிமே திரும்பவுமே தடுக்கிறா. ஏன் இப்படி காலையிலேயே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இல்ல பாத்ரூம் வந்து ரிப்பேரா இருக்கு, அதை ரிப்பேர் பார்க்கணும், பயங்கர நாத்தம்லாம் அடிக்குது வேற, உள்ள போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, சரி சரி நீ கவலைப்படாத, நான் மூக்க மூடிக்கிட்டு அப்படியே உள்ள போய் முகத்தை மட்டும் கழுவிட்டு வந்துடுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ திரும்பவுமே தடுக்கிறா. வழி எப்படி குயின்சி அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே குயின்சி இழுத்து போட்டுட்டு இவளுமே உள்ள போயிடுறா. குயின்சியும் பயந்துகிட்டே அப்படியே வெளியே நின்னுகிட்டு இருக்கா. ஷாங்குமே என்னோட போனை என்னடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே பயங்கரமா கத்துறா. இங்க நம்ம லியானுமே ஜாகிங் போயிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு போனுமே வருது. இவருமே அட்டன் பண்ணி என்னன்னு கேக்குறாரு. அதுல ரேனுங்கிறவர் தான் பேசுறாரு. லியான் அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, குயின்சியை கட்டாயப்படுத்தி வெளியே அனுப்புறதா சோசியல் மீடியால நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, இதனால சென்னைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஓகே ரேன் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருமே சொல்றாரு. அவருமே காலை கட் பண்ணிடுறாரு. ஒரே நைட்ல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா, என்ன பண்றது இப்ப, குயின்சி எப்படி அவ்வளவு போஸ்டையுமே டெலீட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம சென்னையுமே அப்படியே ஸ்டைலா பாடி கார்டு கூட நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அவங்களோட ஃபேன்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க எல்லாருமே அப்படி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப பாடி கார்ட்ஸுமே அவங்கள தடுக்கிறாங்க. இப்ப சென்னுமே அவங்க எல்லாரும் முன்னேயுமே நின்னுகிட்டு இருக்காரு. சென் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லா பாடிகளுமே ஒன்னா சேர்ந்து சென்னை இப்போ புது டிராமால நடிச்சுக்கிட்டு இருக்காரு, அதுலதான் அவர் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சென்னுமே அப்படியே லைட்டா வெக்கப்பட்டுட்டு அவருமே அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப இவர் வந்து டைரக்டர் கிட்டயுமே வராரு. டைரக்டருமே சென் குயின்சி வந்து அவளோட எல்லா போஸ்டையுமே டெலீட் பண்ணிட்டாலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப டைரக்டருக்கு ஒரு போனுமே வருது. அவருமே அட்டன் பண்ணி பேசுறாரு. ஹலோ ரேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்க, டைரக்டர் கிட்ட ரேனுங்கிறவருமே ஏதோ ஒண்ணு சொல்றாரு. இவருமே அதை கேட்டுட்டு இப்ப வாக்கி டாக்கி எடுத்து அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட இன்னைக்கு ஹாஃப் டே ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணி வைக்கணும், என்ன காரணம்லாம் என்கிட்ட கேட்க வேணாம், எல்லாத்தையுமே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருமே சொல்றாரு. இப்ப சின்னமே யோசிக்கிறாரு, குயின்சி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஷாங்குமே பயங்கர கோவத்துல, குயின்சி முதல்ல இங்க இருந்து வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு இவருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. குயின்சிமே என்ன மன்னிச்சிருப்பா, இது எல்லாமே என்னோட தப்பு தான், எதுக்காக நீ என்னோட போன் எப்படி உடைச்ச, அதோட போஸ்ட் எல்லாத்தையும் வேற டெலீட் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்ல, குயின்சிமே நான் வேணும்னு இது எதுவும் பண்ணலப்பா, அதை நான் மறைக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் நான் அப்படி பண்ணேன், ஆனா எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு, நீ இப்படி பண்ணதுனால எவ்வளவு பெரிய குழப்பம் வந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப குயின்சி குயின்சி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுமே யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே இங்க பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஷாங்கு என் போனை என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே கத்திக்கிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம குயின்சி குயின்சி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கதவெல்லாம் தட்டிக்கிட்டு இருக்காங்க. யாரு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஷாங்கு தான் போய் கதவை திறக்கிறா. நம்ம லியான் தான் வந்திருக்காரு. உடனே குயின்சி கிட்ட வந்துட்டு, நீ இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும், நீ ஒரு செலிபிரிட்டி, நீ இப்படி பண்றதுனால இந்த சொசைட்டி அது பாதிக்கும் அப்படின்னு சொல்ல, நம்ம குயின்சிமே அமைதியா இருக்கா. அங்க பாரு, உன்னால ஆஃப் டே ஷூட்டிங் அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு, உன்னோட கான்ட்ராக்டர் நீ மீறிக்கிட்டு இருக்க, அதனால உன்னோட கரியரே போயிடும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல, இல்ல அது நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. பொய் சொல்லாத, நீ அந்த போஸ்ட் எல்லாத்தையும் வேணா டெலிட் பண்ணி இருந்திருக்கலாம், ஆனா அது மக்களோட மனசுல அப்படியே தான் இருக்கும், நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமே திட்டுறாரு. குயின்சிமே அப்படியே சோகமாயிடுறா. இப்ப எழுந்து ரொம்பவுமே சோகமா அப்படி நடந்து போறா. அதை நம்ம ஷாங்குமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, நான் இப்ப போறேன், நான் கண்டிப்பா திரும்ப வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அழுதுகிட்டு அப்படியே சூட்கேஸ்ல உட்காந்துட்டு அப்படியே அந்த சூட்கேஸை மூடுறதுக்கு ட்ரை பண்றா. அதை பார்த்து ஷாங்குமே, லியான் குயின்சி இதை பண்ணிருக்க மாட்டா, ஏன்னா அவளுக்கு யூஸ் பண்ண தெரியாது, என்னோட ஹெல்ப் இல்லாம அவளால் இதை பண்ண முடியாது அப்படின்னு
அப்படின்னு சொல்ல, அப்பனா சரி எனக்கு ஒரு நல்ல ப்ரூஃப் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவருமே கேட்க, இவருமே அப்படியே யோசிச்சுட்டு இதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, லியான் என்ன மன்னிச்சிருங்க லியான் அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின்சியை காமிக்கிறா. நம்ம லியானுமே அப்படியே குயின்சி கிட்ட போயிட்டு, என்ன மன்னிச்சிடு, நான் ரொம்பவே கவலையா இருந்தேன், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு குயின்சியோட கையை பிடிச்சி எடுப்புறாரு. நான் உன்னை நம்பி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, நான் தான் இதை பண்ணேன், ஆனா என்னால ஏன் இவர்கிட்ட இதை சொல்ல முடியல, ஒருவேளை இதுதான் பொய் சொல்றதுன்னு சொல்லுவாங்களோ, ஃபியூச்சர்ல இவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவர் ரொம்பவே வருத்தப்படுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அப்படியே லியானோட தோள்பட்டையில சாஞ்சுக்கிட்டு, நான் அவர்கிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா இது தெரிஞ்சா அவர் என்ன வெறுத்துருவாரோன்ட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஷாங்குமே இதை பார்த்துட்டு அப்படியே வெளியே போயிடறா. இந்த மனுஷங்களா இருக்கிறது ரொம்பவே டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம லியானுமே குயின்சியோட தலையில கையை வச்சு அவளை அப்படி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இப்பதான் நம்ம குயின்சிக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்ப நம்ம லியான் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஷாங் வந்து, குயின்சி நீ அவரை ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவரோட கழுத்துல உள்ள மச்சத்தை நீ பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின்சிமே சொல்றாங்க. அட போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ அவரை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னது லவ்வா, இந்த மாதிரி பொய் சொல்லிதான் லவ்னா என்னங்கறத நான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு, என்னோட மனசு ரொம்பவே வலிக்குது, நான் இப்ப தூங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை தூங்க போறா. இந்த பக்கம் நம்ம லியான் கிட்ட பாடி கார்டுமே, பாஸ் நான் அது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டேன், அந்த போஸ்ட வேற யாரோ தான் ஒருத்தவங்க டெலீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல, நான் அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு இவருமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே பாடி கார்டுமே அவர் பக்கத்துல போய் உட்காந்துட்டு, நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரமே ஓபன் பண்ணி கொடுக்குறான். லியானுமே அதை வாங்கி அப்படி குடிக்கிறாரு. நான் இதை வெளியே சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்டு கேட்க, இல்ல வேணாம், ஏன்னா குயின்சி வந்து இனிமே டீம்ல இருக்க மாட்டா, இதை பத்தி நீ டீம் கிட்ட நல்லா கலந்து பேசிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பாடி கார்டுமே, பாஸ் நீங்க இன்னும் இந்த பாட்டில ஃபுல்லா குடிச்சு முடிக்கல, ஃபுல்லா குடிச்சு முடிச்சுட்டு அப்புறமா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவருமே அவனை பார்த்து முறைக்கிறாரு. ஓகே பாஸ் நல்லா புரிஞ்சுது, நான் நல்லா கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே அங்கிருந்து போயிடுறாரு. லியானுமே என்னோட முடிவு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன், குயின்சியுமே என்ன புரிஞ்சுப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இவருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப நைட் ஆனதுமே லியான் வந்து ஒரு கதவை தட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் 3 பொண்ணுங்க வந்து நம்ம சென்னோட ரூமையுமே தட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை யாருக்குமே தெரியாம ஒருத்தவன் இதை வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். சென்னுமே அந்த பொண்ணுங்களை உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. அந்த வீடியோ எடுத்தவனுமே அங்கிருந்து போயிடுறான். லியானுமே ஒரு பொண்ணை பார்க்க போயிருந்திருப்பாரு. அந்த பொண்ணு கிட்ட குயின்சிக்கு இன்னும் எத்தனை சீன் இருக்கு அப்படின்னு கேட்க, எனக்கு தெரிஞ்சு மொத்தம் 25 சீன் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஓகே அந்த சீன் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டா புதுசா ஷூட்டிங் எத்தனை நாள்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்க, மொத்தம் 3 நாள் ஆகும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஓகே நான் ஸ்கிரிப்ட்ல சில சேஞ்சஸ் பண்ண சொல்றேன், நீ என்ன பண்றனா புது ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணு, மத்த எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் கேமரால வீடியோ எடுத்தான் பாத்தீங்களா, அவன் ஒரு பொண்ணுகிட்டயுமே இதை கொண்டு போய் காமிக்கிறான். ஏய் சூப்பர் பா, லியான் வந்து ஒரு பொண்ணோட ரூமுக்கு போறத நீ நல்லா வீடியோ எடுத்திருக்க. ஆமா ஆமா, அதோட இன்னொரு வீடியோவுமே இருக்கு, சென்னோட ரூமுக்கு 3 பொண்ணுங்க போறதுக்கான வீடியோவுமே என்கிட்ட இருக்கு. என்னது 3 பொண்ணுங்களை எங்க காமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பாக்குறாங்க. இவன் சென்னு லியான் இவங்க 2 பேரையும் தனித்தனியா வீடியோ எடுத்து வச்சிருக்கான். ஆனா சென்னோட வீடியோ வந்து தெளிவா இல்ல. இந்த வீடியோ வந்து தெளிவா இருந்துச்சுன்னா கரெக்டா இருந்திருக்கும்பா, சரி இதை விட நம்ம லியானோட வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டோம்னா வைரல் ஆயிடும்பா இது, ஓகே ஓகே இதை நிறைய பேர் பாக்குற வரைக்கும் நம்ம இதை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டு பாக்கலான்னு போறாங்க. அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இவருமே டோரை ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஆனா வெளியே யாருமே காணோம். என்னடா யாருமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்க, இவரை யாரோ உரசிட்டு போற மாதிரிலாம் தெரியுது. ஆனா அந்த பக்கம் யாருமே இல்ல. அப்பதான் அங்க இருந்த மெமரி கார்டுமே காணாம போயிடுது. அதை பார்த்து இவருமே, ஏன் இங்க இருந்து மெமரி கார்டை பாத்தியா, நான் இங்கதான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மெமரி கார்டு கிடைக்கவே இல்ல. நான் அதை இங்கதான் போய் வச்சேன், ஆனா இப்போ அதை காணோம், இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் தேடிக்கிட்டு இருக்காங்க. சரி நான் டோரை ஓபன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுமே டோரை ஓபன் பண்ணி பாக்குறா. வெளியே பார்த்தா அங்க யாருமே காணோம். என்னப்பா இங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இவளுமே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க உள்ள ஒரு ஸ்லாப்ல அந்த மெமரி கார்டு தானா வருது. இவளுமே அதை பார்த்துட்டு, இங்க இருக்குப்பா மெமரி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுமே எடுத்துட்டு வந்து அப்படியே போட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுல சென்னோட வீடியோ தெரியுது. ஆனா இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அது தெளிவா தெரியல. ஆனா இப்போ அது ரொம்பவுமே தெளிவா இருக்கு. இதை பார்த்து இவங்களுமே குழம்பி போயிருக்காங்க. இப்போ டோருமே தானா சாத்திக்குது. ஐயோ இங்க ஏதோ ஒரு பேய் தான் இருக்கு போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அப்படி பயந்து போயிடுறாங்க. இப்ப காலையில அந்த வீடியோமே ரிலீஸ் ஆகி அதை எல்லாருமே பாத்துறாங்க. இப்ப லியான் கிட்ட, லியான் ஏதாவது சொல்லுங்க, சென்னு நேத்து நைட்டு 3 பொண்ணுங்களோட இருந்த மாதிரி வீடியோ எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது என்ன கிறுக்குத்தனமா இருக்கு, சென்னோட ஒழுக்கத்தை பத்தி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே, இப்போ ஒரே நேட்ல அது எல்லாமே மாறிடுச்சா? ஆனா லியான் அந்த வீடியோ வந்து ரொம்பவுமே தெளிவா இருக்கு, இதை நம்ப வேணான்னு வேற சொல்றீங்க, ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, நம்ம லியானுமே எதுவுமே சொல்லாம அப்படி முன்னாடி போறாரு. எல்லாரும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப லியானுமே, தயவு செஞ்சு சென்னை பத்தி தப்பா பேசி வதந்திகளை பரப்பாதீங்க, எங்களை ஷூட்டிங் பண்ண விடுங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இவருமே அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப சென்னுமே லியான் கிட்ட போயிட்டு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன்னை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் உன்னை அந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணு கூடமே தப்பா பார்த்தது இல்லையா, அதனாலதான் நீ எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு சொன்னேன், ஆனா அந்த வீடியோல இருந்ததுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னுமே சொல்ல, லியானுமே யோசிக்கிறாரு. நீ நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸை வேணா ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்ல, சென்னுமே சிரிச்சுக்கிட்டே, கரெக்ட் தான், என் மேல தப்பு இல்லதான், ஆனா நீ குயின்சியை டீமை விட்டு வெளியே போக சொல்ற, எனக்கு அது சுத்தமா பிடிக்கல, நீ சொல்றத வச்சு பார்த்தா அவளை டீம்ல வச்சுக்கலாம்னு சொல்றியா? ஆமா, அவளை வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனாலுமே அவ இங்கதான் இருக்கணும், நான் தப்பு பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நான் குயின்சிக்கு ஹெல்ப் பண்ணி
ஆகணும், அவளை நான் என்னோட ஹீரோயினி ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்றான். இப்பதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறாங்க. சென்னு தான் அந்த 3 பொண்ணுங்களையுமே அவரோட ரூமுக்கு வர சொல்லி இருந்திருப்பாரு. அவங்க கிட்ட இந்த படத்தோட ஸ்கிரிப்ட மாத்த சொல்லி இருந்திருப்பாரு. ஒரு ஹீரோ இருக்காருன்னா அதுக்கு ஒரு நல்ல ஹீரோயின் இருக்கணும், இந்த ஸ்கிரிப்ட நான் சொன்ன மாதிரி மாத்துங்க அப்படின்னு இவர் சொல்ல, இதை மாத்த 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்றாங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னுமே சொல்றாரு. இந்த விஷயத்தை கேட்ட நம்ம லியானுமே எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு கேட்க, ஏன்னா நான் குன்சியோட மனசுல இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. லியானுமே இது ரொம்பவுமே ஆபத்தானது, நீ குன்சியை ஒரு எக்ஸ்பெரிமெண்டா யூஸ் பண்ண முடியாது, நீ குன்சியை நம்ப மாட்டியா இல்ல என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் 2 பேருமே நம்பல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. நான் ஒரு நல்ல ஆக்டர் தான், அவளையுமே நான் இதுல ஜெயிக்க வைப்பேன், ஏன்னா அவ எனக்காக இருக்கா, இதுக்கு நானே பொறுப்பேத்துக்கிறேன், என் மேல நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லிட்டு இவருமே சொல்றாரு. லியானுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சென்னிமே அப்படி சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிடுறாரு. லியானுக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல, சென்னி எப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இதுக்கு முன்னாடி இப்படி பண்ண மாட்டானே, குயின்சி மேல இவனுக்கு லவ் எதுவும் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இவருமே மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ பாடி கார்டுமே நம்ம லியான் கிட்ட வந்துட்டு, லியான் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், என்ன கேட்கணும் சொல்லு அப்படின்னு சொல்ல, என்னன்னா நீங்க குயின்சியை லவ் பண்றீங்க, ஆனா ஏன் நீங்க சென்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்க, இவருமே அப்படியே அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்காரு. உனக்கு தான் தெரியுமே நான் குயின்சியை லவ் பண்றேன்னு, அப்புறம் எதுக்காக நீ இந்த டவுட் எல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இவனுமே ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் ஆட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப பாடி கார்டுமே பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, சரி கவலைப்படாதீங்க லியான், நீங்க குயின்சிக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு அவளுக்கு இது எதுவுமே தெரியாது, நான் அவகிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா என்னால சொல்லவே முடியல, என்னவா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்னா நான் லவ் சொல்றதுல ரொம்பவே கோலையா இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவருமே கத்துறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சிரிக்க ஆரம்பிக்கிறான். சரி சரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே ஒரு பிளான போடுறான். இந்த பக்கம் குயின்சியுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஷாங்குமே இன்னைக்கு எந்த ஷூட்டிங்குமே இல்ல, இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்பவே போரா இருக்க மாதிரி இருக்கு, காலையில சாப்பிடுறோம், மதியம் சாப்பிடுறோம், அப்புறம் எனக்கு இது பார்க்கும்போது ரொம்பவே தனிமையா இருக்க மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவளே சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே குயின்ஸுமே, ஏய் சென்னு வந்து 3 பொண்ணுங்களை ரூம் கூட்டிட்டு போனாராமே, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது எதுக்குன்னா கேரம் விளையாடுறதுக்கா கூட்டிட்டு போயிருப்பாரு. ஓ கேரம் போர்டா, எனக்கு அதை பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பாடி கார்டுமே, பாஸ் நீங்க இப்ப நிறைய குடிச்சிட்டீங்க, இப்ப நீங்க தைரியமா இருப்பீங்க, நீங்க குயின்சியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இவருமே சிரிச்சுக்கிட்டே அப்படியே போனை எடுத்து அப்படி குயின்சிக்கு கால் பண்றாரு. இதை நம்ம ஷாங்குமே பாக்குறா. ஏய் லியான் வந்து கால் பண்றாருப்பா அப்படின்னு சொல்ல, சரி என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு குயின்சிமே அட்டென்ட் பண்ணி பேசுறா. இப்ப குயின்சிமே லியானை பாக்குறதுக்காக ரூஃப் டாப்புக்கு வந்திருக்கா. சரி சொல்லுங்க என்ன எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, நான் இதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும், நான் இப்போ நல்லா ரெடி ஆயிட்டேன், சென்னு உனக்கு பொருத்தமே இல்லாத ஒரு கேரக்டர் உனக்கு கொடுக்க போறான், அதை நீ தான் வேணான்னு சொல்லணும், உனக்காக நான் உன் கூடவே இருக்கேன். ஆமா நீங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின்சி கேட்க, நீ எப்பவுமே நம்பிக்கையாவும் தைரியமாவும் இருக்கணும், நீ என்னை பார்த்து பயப்படுறேன்னு எனக்கு தெரியும், உன்னை சென்னோட ஃபேன்ஸ் வந்து தாக்க வந்தப்போ நான் ரொம்பவுமே கவலைப்பட்டேன், எனக்கு நீ வேணும், நான் உன்னோட ஏஜென்ட்ங்கிறதுனாலதான் நான் உங்ககிட்ட இது எல்லாத்தையுமே சொல்றேன் அப்படின்னு இவர் சொல்ல, எனக்கு எதுவுமே புரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே சொல்றா. இவருமே அப்படியே குயின்சியோட கையை பிடிச்சி அவரோட ஹார்ட் கிட்ட வச்சு, என்னோட ஹார்ட் மூலமா நீ இதை புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்ல, குயின்சியுமே அவரை தொட்டு பார்த்துட்டு, இவரோட ஹார்ட் வந்து வேகமா துடிக்குது, மனுஷங்களுக்கு இது சாதாரணமா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இவருமே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. லியானுமே அப்படியே மெதுவா நெருங்கி வராரு. இவர் ஏன் இப்ப என்கிட்ட வராரு அப்படின்னு சொல்லி இவர் நினைச்சுக்கிட்டு இருக்கா. லியானும் அப்படியே நம்ம குயின்சி அப்படியே கிஸ் பண்ணிடுறாரு. இவளுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குயின்சியுமே அவளோட பவரை யூஸ் பண்ணி கத்திக்கிட்டு இருக்கா. அது நம்ம ஷாங்குமே கேக்குது. ஷாங்குமே திடீர்னு எழுந்து பாக்குறா. குயின்சியுமே முத்தம் கொடுக்கறது தப்புன்னு சொன்னாங்க, ஆனா இவர் இவ்வளவு நேரம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவருமே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க ஷாங்குமே குயின்சியோட குரல் கேட்ட மாதிரி இருந்துச்சு. குயின்சி குயின்சி இங்கதான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவருமே கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் குயின்சியுமே, ஆமா என்னோட ஹார்ட் ஏன் இவ்வளவு வேகமா துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு குயின்சியுமே அப்படியே குழம்பி போயிருக்கா. இப்ப குயின்சியுமே அப்படியே அவரை தள்ளி விட்டுட்டு, எனக்கு இப்ப என்னமோ பண்ற மாதிரி இருக்கு, குயின்சி என்ன ஆச்சு, உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா, இல்ல எனக்கு உடம்பு ஏதோ பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே விக்கல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அமைதியா இருக்கு குயின்சி, நீ என்ன பாரு, நான் எப்பவுமே உன் கூடவே இருப்பேன், உன்னை நான் நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே ஹக் பண்ணிக்கிறாரு. நான் இருக்கேன் குயின்சி, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் இருக்கேன், பரவாயில்ல, உன்னோட மெமரிஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு எனக்கு தெரியும், அது உன்னோட தப்புலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. குயின்சியுமே அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கா. கவலைப்படாத குயின்சி, நான் எப்பவுமே உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம குயின்சியுமே ரூம்க்கு வந்துட்டு ஷாங் கிட்ட இது நடந்த எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்ற, அவர் உன்னை கிஸ் பண்ணாரா? ஆமா, அவர் என்ன கிஸ் பண்ணும்போது என்னோட ஹார்ட் வந்து ரொம்பவே வேகமா துடிச்சுது, எனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேட்க, ஏய் இதுக்கு காரணம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதுக்கு காரணம் லவ் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, என்னது லவ்வா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, ஏய் நீ நிறைய லவ் ரொமான்டிக் டிராமாலாம் பாக்குறேன், எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி அதெல்லாம் பார்த்துட்டு இப்ப லவ்னா என்னன்னு தெரியாம இருக்குன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, அப்பனா நீ என்ன கண்காணிச்சுக்கிட்டே இருக்கியா, அதான பார்த்தேன், ஏலியனை நீங்க எப்பவுமே இப்படிதானே கண்காணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, ஆமா நீ ஏதோ ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆமா லியான் உன்னை எப்ப கிஸ் பண்ணாரு, என்னது நான் சொன்னது உனக்கு கேட்டுச்சா, அப்பனா உண்மையிலேயே நீ கத்துனியா? ஆமா, அப்ப நான் ரொம்பவே பதட்டமா இருந்தேன், குயின்சியோட உடம்புக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நான் நினைச்சேன், இப்பதான் எனக்கு ஒரு விஷயமே புரியுது, நீ பி பிளானட்ல இருந்தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாங்க பார்த்து கேட்க, என்னது நானா, என்னமா சொல்ற, ஆமா நீங்க தான், சரி உன்னோட கழுத்தை காட்டு, நான் மச்சா இருக்கான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே செக் பண்ண போறா. ஆனா ஷாங் வந்து அதை காட்டவே மாட்டா. ஏய் நானா லேனா இருக்க முடியாதுப்பா, இல்ல லேனு கீழே
கீழே விழுங்கும்போது அவரோட கழுத்துல அடிபட்டு இருந்துச்சு, அதனால அவரோட மெமரிஸ் எல்லாமே அழிஞ்சிருக்கும், எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே கழுத்தை பாக்குறா. கழுத்தை பார்த்தது தான் அவளுக்கே தெரிய வருது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாங்குமே கேட்க குயின்சியுமே அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே அவளை கட்டி பிடிச்சு, எனக்கு முன்னாடியே தெரியும், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, ஆல்ரெடி ஏற்கனவே பழகுன மாதிரி எனக்கு தோணுச்சு, உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே கிஸ் கொடுக்கறதுக்காக போறா. நீ சொல்றத வச்சு பார்த்தா நான் ஏலியனா, அப்ப நீ தேடி வந்த லேண்ட் நான் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே குயின்சியுமே இல்ல நீ லேண்ட் கிடையாது, நீ வந்து குவாங். என்னது குவாங்கா அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே பயங்கரமா சிரிக்கிறா. குயின்சியுமே நீ தான் பி பிளானட்ல லிசனிங் ஆபீசரா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆமா நான் தான் குவாங்கா இருந்தா என்னோட அடையாளம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா எனக்கே என்னோட அடையாளம் தெரியாம போச்சு, ஏன்னா நான் இப்பதான் மனுஷனோட உடம்புக்குள்ள வந்திருக்கேன், ஆனா நீ இதுல ரொம்ப வருஷமா இருக்க, அதனால கூட உனக்கு தெரியாம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே சொல்றா. குயின்சியுமே நீ இப்ப ஏலியனா இருக்க, இப்போ உன்னால மறைய முடியும், நீ வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல ஷாங்குமே ஓகே நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே ட்ரை பண்றான். ஆனா அவளால மறையவே முடியல. நீ கொஞ்சம் அமைதியா இரு, உன்னோட உள்ளத்தையுமே நீ அமைதியா வச்சுக்கோ, அப்படியே மூச்சை இழுத்து அப்படியே மெதுவா விடு, இப்படி பண்ணா கண்டிப்பா உன்னால மறைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ல, உண்மையாவா சொல்ற, அப்பனா என்னால பண்ண முடியும்பா, அப்ப நான் தான் ஏலியனா, வாவ் இது சூப்பரா இருக்குப்பா, ஆனா நான் ஏன் இங்க வந்து எனக்கு மறந்து போச்சே, ஆமா நீங்க ரொம்ப வருஷமா இங்கே இருக்கீங்களா, அதனால கூட அது மறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஓ ஆமால சரி சொல்லு, நம்மளோட பி பிளானட் எப்படி இருக்கும், என்னோட பவரை யூஸ் பண்ணி அது கற்பனையா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் தலையில கையை வச்சுக்கிட்டு அப்படியே கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சென்னுமே ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே மாத்தி எழுதிக்கிட்டு இருக்காரு. குயின்சிக்காக எக்ஸ்ட்ரா சீன்ஸ் எல்லாம் எழுதணும், என்னோட ஆக்டிங் வந்து நல்லாவே தெரியணும், அப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம லியானுமே அங்க வந்துட்டு நான் எதுவும் தப்பான நேரத்துல இங்க வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல வந்து உட்காரு அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணுங்களுமே நாங்க ரூம்ல போய் இது எல்லாத்தையுமே எழுதிக்கிறோம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து போயிடுறாங்க. சென்னுமே ஸ்மார்ட்டான பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருமே அங்க இருந்து போயிடுறாரு. இதை பார்த்து லியானுமே சின்ன இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ல எவ்வளவு ஆர்வம் காமிச்சு நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி இவருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. டாக்டர் வந்து நம்ம குயின்சியை செக் பண்ணிட்டு நம்ம லியான் கிட்ட சொல்லி இருந்திருப்பாங்க, குயின்சியோட மூளை வந்து நல்லதா இருக்கு, இந்த வேலை அவ பாக்குறதுனால அவளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வேணா வந்திருக்கலாம், அதனால அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலே போதும் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே சொல்லி இருந்திருப்பாங்க. லியானுமே ஓகேன்னு சொல்லி இருப்பாரு. சரி லியான் எனக்கு இப்ப லேட் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பி இருப்பாங்க. இதை நம்ம லியானுமே நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம லியான் வந்து ஒரு பொண்ணு கிட்ட ஸ்கிரிப்ட் எழுத சொல்லி இருப்பாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணுமே அங்க வந்துட்டு லியான் நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னது அவ்வளவு சீக்கிரமா முடிச்சிட்டியா, ஆமா நான் முடிச்சிட்டேன் கவலைப்படாதீங்க, உங்களோட கஷ்டத்தை மத்தவங்க புரிஞ்சுக்காம வேணா இருக்கலாம், ஆனா என்னால புரிஞ்சுக்க முடியுது லியான் அப்படின்னு சொல்ல நம்ம லியானுமே ஓகேன்னு சொல்லிடுறாரு. சரி லியான் நம்ம இதை நாளைக்கு ரிலீஸ் பண்ணலாம், எனக்கு இப்ப லேட் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அங்க இருந்து கிளம்பிடுறா. லியானுமே மறுபடியும் குயின்சியை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. குயின்சி இப்ப வேணா என்ன குறை சொல்லிக்கிட்டு இருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல அவன் நல்லா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்ன மன்னிச்சிடு குயின்சி அப்படின்னு சொல்லிட்டு இவருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஷாங்கு குயின்சி இவங்க ரெண்டு பேருமே தியேட்டர்ல படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லியான் வந்து மெசேஜ் பண்றாரு, அதை நம்ம குயின்சியுமே பாக்குறாங்க. அவர் என்ன மெசேஜ் பண்ணிருப்பாருன்னா நீ இந்த டீம் விட்டு போக போற அப்படின்னு தான் மெசேஜ் பண்ணிருப்பாரு. இதை பார்த்து குயின்சியுமே ரொம்பவே சோகமாயிடுறா. இப்ப ஷாங்கும் குயின்சியும் ஒரு ஸ்விம்மிங் பூல் கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஷாங்குமே குயின்சி கிட்ட அவர் எது செஞ்சாலும் உன்னோட நல்லதுக்காக தான் செய்வாரு, நான் இப்ப அவர் மேல கோவப்படுறதே அவர் என்னை விட்டு போறதுக்காக இல்ல, அவர் என்கிட்ட ஏன் இதை சொல்லவே இல்லைன்றதுக்காக தான், என்கிட்ட இதை அவர் முன்னாடி சொல்லி இருந்தா நான் வருத்தப்பட்டு இருக்க மாட்டேன், நீயே இந்த பூமியில இருக்கிற பொண்ணுங்க மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க, இது கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்கும், இருந்தாலும் அவர் உங்ககிட்ட சொல்லி இருந்திருக்கணும் தான், சரி விடு அப்படின்னு சொல்ல அவரு ரூஃப் டாப்ல என்கிட்ட நிறைய பேசினாரு, இந்த மனுஷங்களோட மனசே இப்படிதான், அவர் சொன்னதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க மனுஷங்களோட இதயங்கிறது மண்ணுல ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலுமே அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்றவர் இல்ல, நான் வேணா இதை பத்தி அவர்கிட்ட கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்பன்னு பார்த்து ஏடியுமே அங்க வந்துட்டு குயின்சி இந்த உனக்கான நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குறாரு. குயின்சியுமே அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. என்னோட எல்லா சீன்ஸுமே போயிடுச்சு. அம்மா உங்ககிட்ட எத்தனை சீன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கேட்க, மொத்தம் 25 சீன்ஸ் இருந்துச்சு. எனது 25 சீனுமே அவங்க கட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாங்குமே ஷாக் ஆயிடுறா. லியான் தான் குயின்சி டீம்ல இருக்க கூடாதுன்னு நினைச்சிருப்பாரு, அதனால குயின்சியோட சீன்ஸ் எல்லாத்தையுமே அவர் கட் பண்ண சொல்லி இருந்திருப்பாரு. அதை பத்தி தான் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே இப்படிதான், அதோட அவருமே அப்படிதான் அப்படின்னு சொல்ல நம்ம குயின்சியுமே யார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாம் நம்ம லியானை தான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல நம்ம குயின்சியுமே ரொம்பவே சோகமாயிடுறா. இப்ப குயின்சியோட சீன்ஸ் எல்லாத்தையுமே மாத்தி எழுதுன அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு உங்களுமே கேக்குறாங்க, நீங்க ஏன் என்னோட சீன்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும், நீ என்கிட்ட வருவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், இது என்கிட்ட நீ கேட்க கூடாது, நீ போய் லியான் கிட்ட தான் இது எல்லாத்தையுமே கேட்கணும், அவர் தான் ஸ்கிரிப்ட்ல சில சீன்ஸ் எல்லாத்தையுமே மாத்த சொன்னாரு அப்படின்னு சொல்ல, அவர் எதுக்காக இப்படி பண்ணாரு அப்படின்னு கேட்க, உனக்கு என்ன இந்த இண்டஸ்ட்ரி வந்து புதுசா என்ன, இது எப்பவும் நடக்கிறதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஒருவேளை குயின்சியை பத்தி வதந்தி போச்சு அதனால கூட இருக்குமோ, இல்ல அது மட்டும் காரணம் இல்ல, குயின்சியோட கேரக்டர் இந்த ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி தான் இருந்துச்சு, அதனால அதை கட் பண்றதுனால எந்த பிரச்சனையுமே இல்லை, இதனால ஃபேன்ஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது, ஷூட்டிங்குமே நல்லா நடக்கும், குயின்சியை நாங்க திரும்பவுமே அறிமுகப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே சொல்ல, ஆனா இதை பத்தி நீங்க முன்னாடியே குயின்சி கிட்ட சொல்லி இருந்திருக்கணுமே ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஷாங் கேட்க, குயின்சியை பத்தி ஆல்ரெடி ஃபேன்ஸ் கிட்ட தப்பான புரிதல்கள் இருக்கு, இப்போ ஒன்னும் பண்ண முடியாது, என்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. குயின்சியுமே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து சோகமா போயிடுறா. இப்ப குயின்சியுமே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா, நம்ம லியானுக்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாங்குமே சொல்ல, பரவாயில்ல வேணாம், அவர் தான் சொன்னார்ல அவர் எனக்காக தான் இப்படி பண்றாருன்னு, சில சமயங்கள்ல மனுஷங்களுக்கு வேற வழி இல்லாம தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே சொல்றா. நீ டீமை விட்டு போறது நினைச்சா எனக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு, நீ போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாங்குமே அழுகிறா. குயின்சியுமே தனியா உட்காந்து லியான் வந்து ரூப் டாப்ல இருக்கும்போது சொன்ன எல்லாத்தையுமே அவன் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. எனக்கு நீ வேணும், உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிஸ்லாம் பண்ணி இருந்திருப்பாரு. இப்ப அது எல்லாத்தையுமே அவன் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. லியான் கிட்ட போயிட்டு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்குமே கேட்கணும் போல இருக்கு. இப்ப இவ லியானோட ரூமுக்குமே போயிட்டு அப்படி கதவுமே தட்டுறா. நம்ம லியானுமே டோர் ஓபன் பண்ணி பாக்குறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவருமே கேட்கிறாரு. அவளுமே அழுதுகிட்டே இருக்கா. என்ன ரொம்பவுமே கஷ்டப்படுத்திட்டீங்க, எனக்கு மனசு ரொம்பவுமே வலிக்குது அப்படின்னு இவங்க சொல்ல, அழாத குயின்சி, நீ ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவருமே ஹக் பண்ணிக்கிறாரு. நீ இப்போதைக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. நம்ம லியானோட தோள்பட்டையில படுத்து இவளுமே தூங்குறதுக்கு ட்ரை பண்றா. இவருமே மெதுவா போய் அவளை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவளுமே கிஸ் பண்றா. இவருமே இப்ப கொஞ்சம் ஹாப்பியா இருக்காரு. குயின்சியுமே அப்படியே தூங்கிடுறா. இங்க ஷாங்குமே ரூமுக்கு வந்து பார்த்தா அங்க குயின்சியை காணோம். எங்க போனா இவ, குயின்சி எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்க குயின்சியுமே அப்படியே திடீர்னு எழுந்துக்கிறா. ஐயோ நம்ம ஷாங்கு கிட்ட வரன்னு வேற சொல்லியிருந்தோமே, நான் இவ்வளவு நேரம் தூங்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே எழுந்து அங்க இருந்து போயிடுறா. லியானுமே எழுந்து பாக்குறாரு. பக்கத்துல குயின்சியை காணோம். அவரோட கையுமே ரொம்பவுமே வலிக்குது. ஏன்னா குயின்சி வந்து அவரோட கையில தான் படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பா, அதனாலதான் இவருக்கு ரொம்பவுமே வலிக்குது. இப்ப குயின்சியுமே ரூமுக்கு வரா. ஷாங்குமே ஹாய் அப்படின்னு சொல்ல, சரி நான் என்னோட லக்கேஜ் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, வெயிட் பண்ணு, இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் லியானோட ரூம்ல தூங்கிட்டேன். என்னது, நீ லியானோட ரூம்ல அவர் கூட தூங்கிட்டு இருந்தியா? ஆமா, கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு, அதனாலதான் நான் அங்கேயே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ இப்படி பண்ணது ரொம்பவுமே பெரிய தப்பு. அவர் என்னை பாதுகாக்கணும் தான் நினைக்கிறாரு. அவரோட கருணை வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? சரி அதை விட அவர் இப்ப என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு அவர் விருப்பப்படுறாரு, அதனாலதான் டீமை விட்டு தூக்குனதா என்கிட்ட சொன்னாரு. இந்த மாதிரி லவ் டிராமாஸ் எல்லாம் அதிகமா பார்க்காத மனுஷங்களை நம்ப முடியாது, ஆனா நான் தான் இப்ப போய் ஆகணுமே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு குயின்சியுமே ரொம்பவே சோகமாயிடுறா. இப்ப குயின்சியோட லக்கேஜ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு கார்லயுமே வைக்கிறாங்க. ஷாங்குமே நான் திரும்பவுமே எப்போ நான் மீட் பண்ண போறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ரெண்டு பேரும் எப்போ பீ பிளானட்டுக்கு போயிட்டு என்னோட வீட்டை நான் பார்க்க போறணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அழுதுகிட்டு இருக்காங்க. நான் இல்லாதப்போ நீ தான் கார்டியன் லேனை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும், உன்னால முடியும் அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேருமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்ப குயின்சியுமே கார்ல ஏறி அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப ஷாங்குமே ரொம்பவுமே வருத்தத்துல அழுதுகிட்டு இருக்கா. இங்க நம்ம லியானுமே பாடி கார்டு கிட்ட ஆன்லைன்ல இப்ப ஏதாவது ரூமர்ஸ் பரவிக்கிட்டு இருக்கா, இல்ல பாஸ் அது எல்லாமே சீக்கிரமாவே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல, இன்னொரு பாடி கார்டுமே லியான் குயின்சியை நம்ம டீமை விட்டு அனுப்பிட்டோம், ஷாங்குமே அவளை நினைச்சு ரொம்பவுமே வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க, பரவாயில்ல இருக்கட்டும், ஃபியூச்சர்ல கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லியானுமே சொல்றாரு. இப்ப அசிஸ்டன்ட் டைரக்டருமே சென்னை கிட்ட ஸ்கிரிப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னது இதுதான் ஸ்கிரிப்டா அப்படின்னு இவர் ரொம்பவுமே கோவப்படுறாரு. ஏடியுமே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவருமே பயந்து போயிடுறாரு. என்ன பயந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவருமே சிரிக்கிறாரு. ஓகே சார், நீங்களே இதை படிச்சுக்கோங்க, நான் இப்போதைக்கு கிளம்புறேன், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்க இருந்து போயிடுறாரு. அப்பதான் சென்னைமே ஸ்கிரிப்ட பார்த்துட்டு என்னது குயின்சியோட சீன்ஸ் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவருமே ஷாக் ஆயிடுறாரு. இவருமே ஒவ்வொரு பக்கமா திருப்பி பாக்குறாரு. ஆனா குயின்சியோட சீன்ஸ் எதுவுமே இல்ல. இதே மாதிரிதான் படத்தோட ஹீரோயினுமே ஸ்கிரிப்ட பாக்குறாங்க. குயின்சியோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ஷாக் ஆயிடுறாங்க. சென்னைமே கோவமா அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப ஷாங்குமே ரொம்பவுமே சோகமா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து திடீர்னு நம்ம குயின்சிமே அங்க வந்துடுறா. ஏய் எதுக்காக நீங்க வந்த, நீதான் அந்த கார்லயே போயிட்டி அப்படின்னு கேட்க, ஏய் அதெல்லாம் ஈஸி தான்ப்பா, நான் இப்ப இங்க இருந்து போனாதானே எல்லாமே சரியாகும், அதனாலதான் நான் போற மாதிரி ஆக்ட் பண்ணேன். ஓ அப்படியா, நீயே இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லவே இல்ல, சாரிப்பா என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்ல நம்ம ஷாங்குமே அப்படியே கோச்சிக்கிறா. சரி உன்னோட ஷூட்டிங் தான் முடிஞ்சிருச்சுல, இப்ப நீங்க இருக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா உன்னை அனுப்பி வச்சிருவாங்களே, நான் இங்கேயே தங்கி ஏதாவது ஒரு வேலையை பாக்குறேன், இதனால நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து நம்ம லேனை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பிளான போடுறாங்க. இங்க சென்னைமே கோவமா நம்ம லியான் கிட்ட வந்துட்டு குயின்சி எங்க போனா அப்படின்னு கேட்க, நீ இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற, குயின்சி இங்க இருந்து போயிட்டா என்ன இப்போ உனக்கு, நீ அவளை மறைச்சு வைக்கிறதுனால எல்லாமே மாறிடும் நினைச்சுக்கிட்டு இருக்காத, ஆமா இதை நான் அவளுக்காக தான் செஞ்சேன், நீ இந்த 10 வருஷத்துல இல்லாத மாதிரி கொஞ்சம் டிஃபரெண்டாவே நடந்துக்கிற, உன்னோட ரூமர்ஸை பத்தி நீ கவலைப்படுறதே இல்ல, உன்னால குயின்சியுமே அந்த ரூமர்ஸ்னால மாட்டிக்குவா, அதனால நான் அவளை காப்பாத்தணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல நம்ம சென்னுமே லியானை பார்த்து, அப்பனா எனக்கு குயின்சி மேல இருக்கிற ஃபீலிங்ஸை நீ நம்பல அதானே, இப்போ சொல்றேன் கேளு, எனக்கு குயின்சியை ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. டேய் வார்த்தைகளை பார்த்து பேசு அப்படின்னு சொல்ல, நான் உண்மையை தாண்டா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே அங்க இருந்து போயிடுறாரு. இங்க குயின்சியுமே மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ஃபுட்டு கொடுக்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப சென்னுமே அங்க வராரு. அவரை பார்த்ததுமே அப்படியே மறைஞ்சு மெதுவா அங்க இருந்து போயிடுறா. இங்க நம்ம ஷாங்குமே லியான் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு, ஹாய் லியான், ஆமா இங்க சென்னை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவரு சாப்பிடறதுக்காக போயிருக்காரு. ஓ அப்படியா, சரி நான் உங்க கூட இங்க உட்காந்து கொஞ்சம் பேசலாமா, ஓகே உட்காரு அப்படின்னு சொல்ல நம்ம ஷாங்குமே உட்காந்துட்டு அப்படி யோசிக்கிறாங்க. லியான் குயின்சி வந்து இங்க இருந்து போனதுனால அவளோட ஃபேன்ஸ் எல்லாமே மாறிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். குயின்சி வந்து உண்மையிலே ஒரு நல்ல நடிகை. அவ இந்த சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டா போதும் அதை எல்லாருமே ரீபோஸ்டும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவளோட ஃபேன்ஸுக்கு குயின்சியை ரொம்பவுமே பிடிச்சிருக்கு, குயின்சி ரொம்பவுமே பெர்ஃபெக்ட்டான ஒரு பொண்ணு அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குயின்சி
குயின்சியுமே அப்படியே மெதுவா உள்ள வரா. நீ குயின்சியை பத்தி புகழ்ந்து பேசுறதுக்காக தான் இங்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியானுமே கேட்டுட்டு அப்படியே உள்ள வந்து அந்த ஒர்க்கர் பொண்ணையுமே பாக்குறாரு. உடனே ஷாங்குமே லியான் அதுக்கான ஃபுல் கிரெடிட்ஸுமே உங்களை தான் வந்து சேரும். நீங்க வெளியே பார்க்க வேணா கூலா இருக்கலாம், ஆனா உங்க மனசுக்குள்ள என்ன ஃபீல் பண்றீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நீ என்ன சொல்ல வர? சின்ன விட எனக்கு நல்ல குணங்கள் இருக்குன்னு நீ சொல்ல வரியா? ஆமா, அதைத்தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தொடையிலேயே தட்டுறா. குயின்சியுமே இதை கவனிக்கிறா. இப்ப லியானுக்கு பின்னாடி போயிட்டு அப்படியே சோஃபாவை துடைக்கிற மாதிரி அப்படியே அவர் கழுத்துல மச்சம் இருக்கான்னு பாக்குறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அவளால பார்க்க முடியல. நம்ம ஷாங்குமே எதையோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப குயின்சியுமே அவ கொண்டு வந்து அந்த கப்பை எடுத்துட்டு அப்படியே நம்ம லியானுக்கு பின்னாடி போயிட்டு ஷாங்க கூப்பிட்டு ஷாங் இதை வாங்குற மாதிரி வா அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே சைகையில காமிச்சுக்கிட்டு இருக்கா. ஷாங்குமே நம்ம லியானோட தொடையில அடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அது அவருக்கு ரொம்பவுமே வலிக்குது. இவளுமே சாரி லியான் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம குயின்சியுமே ஷாங் கிட்ட அந்த கப்பை கொடுக்க வர மாதிரி அப்படியே அதை கீழே கொட்டிடுறா. லியானோட ட்ரெஸ்ஸுமே அப்படியே ஈரமாயிடுது. சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ஷர்ட் எல்லாம் கழட்டி அப்படியே அதை துடைக்கிற மாதிரி அப்படியே அவங்க மச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா அவரோட கழுத்துல மச்சமே இல்ல. இவர் கார்டியன் லேனா இருக்க முடியாது. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம லியானுமே பாக்குறாரு. குயின்சியுமே சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே மெதுவா அங்க இருந்து வெளியே போயிடுறா. ஷாங்குமே லியான் என்னோட மேக்கப் பேக் நான் வச்சுட்டு வந்துட்டு எனக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே நைஸா அங்க இருந்து போயிடுறா. லியானுமே என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருமே முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப ஷாங்குமே மேக்கப் ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கழுத்தை அப்படியே அமைக்கி விடுற மாதிரி அப்படியே கழுத்துல மச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்க ட்ரை பண்றா. ஆனா அவ கழுத்துலயுமே எந்த ஒரு மச்சமே இல்ல. இப்ப இன்னொரு பொண்ணு கிட்ட போயிட்டு அவளோட கழுத்துமே பாக்குறா. ஆனா அவளோட கழுத்துலயுமே மச்சமே இல்ல. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொண்ணோட கழுத்தையாவ பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப வெளியே வந்துட்டு வெளியே உள்ளவங்க கிட்டயுமே மச்சம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. இப்போ ஒரு பொண்ணு ட்ரெஸ் வேற மாத்திக்கிட்டு இருக்கா போல. அப்ப கூட உள்ள போயிட்டு அவளுக்கு மச்சம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு அப்படியே வெளியே வந்துடுறா. அந்த பொண்ணுமே ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே கத்திக்கிட்டு இருக்கா. இப்படியே ஒவ்வொரு பொண்ணா இவங்களுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம குயின்சியுமே அப்படியே குளிக்கிற ரூமுக்கு போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா அங்க 2 பாத்ரூம் இருக்கு. என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு அவங்களோட பவரை யூஸ் பண்ணி இவங்கள மாதிரி இன்னொரு குயின்சி அங்க வர வச்சிடறாங்க. இப்ப 2 பாத்ரூம் இருக்கறனால 2 பேர் ஒவ்வொரு பாத்ரூம்குள்ள போறாங்க. கார்டியன்ல நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் பின்னாடி மச்சம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. இப்போ ஒரு பொண்ணு நான் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இவளுமே பாத்துக்கிட்டு இருக்கா. இவளை பார்த்து எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா பாத்துக்கிட்டு இருக்கா. பொண்ணு பையன் அப்படின்னு எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லாம எல்லாருமே பிடிச்சி செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா யாரோட கழுத்துலயுமே அந்த மச்சம் இல்லவே இல்லை. இப்ப 2 குயின்ஸுமே ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப 2 குயின்ஸுமே ஒன்னா சேர்ந்து ஒரே குயின்ஸியா மாறிடுறாங்க. ஷாங் எனக்கு இங்க எதுவுமே கிடைக்கல, லேனை என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஷாங்கு கிட்ட அவளோட பவரை யூஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க.